ஏதோ சும்மா வந்து தக்பீரை கட்டி சுஜூதுக்கு போய் எழும்பிட்டோம்னா அது தொழுகைதான். ஆனா கல்பு தொழல்னு அர்த்தம். உடம்பு தொழுது இருக்குது, கல்பு தொழல்ல. சஜதாவுல தலையை கீழே வைக்கிற நேரமே யாரும் சரணாகதி அடைஞ்சிட்ட யா அல்லாஹ். இந்த தொழுகையை பொறுத்தளவுல இதுதான் நன்றி செலுத்துறதுக்குரிய மெயின் இடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனுஷன் எதுக்கு தொழுவான்? அல்லாஹ் கடமையாக்குனதை தொழுவான், கடமையாக்குன சுட்டி. இரண்டாவது என்ன, தன்னுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்பதற்கு தொழுவான். இப்படி ஒவ்வொன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல நின்று தொழுகிறாங்க. ஆயிஷா நான் சொல்றாங்க, பாதத்தை பார்த்தா வெட்டிக்கிற அளவுக்கு பாதம் வீங்குது. பாதம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்றிருக்கிறாங்க, அறியாமலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு நின்றது தெரியல. இறைவனோடு அவர்கள் தன்னுடைய கல்வை பறிகொடுத்து நிற்கிறாங்க. அப்படி நின்றா எத்தனை நபர் நிக்கிறன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு கல்வை பறிகொடுத்து நிற்கிறாங்க. அப்ப ஆயிஷா நான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சதா சொல்றான். சூரா ஃபத்ஹ் வர்ற நேரத்துல அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், நபியே உங்க பாவத்தெல்லாம் டிலீட் பண்ணியாச்சு, உங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா பாவம் வராது, செஞ்ச பாவங்களை எல்லாம் குஃப்ர, அதாவது அல்லாஹ் சொல்றான் சூரா ஃபத்ஹ்ல, உங்க முன் செய்த பாவங்கள் பின்னாடி செய்ய இருக்கிற பாவங்கள் அத்தனையும் டிலீட், எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, அழிச்சாச்சு. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ் சொல்றான் தானே உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சது பிறகு எதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் நிக்கணும்? தொழுங்க. அப்ப தொழ வேணாம்னு சொல்லல, இவ்வளவு நேரம் நிக்கணுமா? ஒவ்வொரு இரவிலும் வீட்டுல பாக்குறத ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. இது ஒரு இரவுல நடக்கல, ரெண்டு இரவுல நடக்கல, பெரும்பாலான ஒன்றை தொடங்கினால் தொடராக செய்வார்கள். அதனாலதான் ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், வைங்கல் அதுவமுஹா வைங்கல்ல, ஒன்றை கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து வரணும். அது 2 ரக்காத் தான் தொழுகிறீங்கன்னா 2 ரக்காத் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வியை கேட்கிறாங்க, எதுக்கு யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நேரம்? ஏன்னா சுருக்கமா மத்தவங்களுக்கு தொழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தொழ வேணாம்னு புரியக்கூடாதுல்ல, தொழுவுங்க, இப்படி எல்லாம் கால் வீங்கணுமா யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் நிக்கணுமா இந்த மாதிரி கேட்கிறாங்க. பெருமானார் கொடுத்த பதில் மிகவும் ஆச்சரியமான பதில். ஒரு மூமினுடைய கல்பு தொழுதிருந்தால் இதுதான் பதில். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, நீங்க மனைவிமார்கள், பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள், கணவன் மனைவி பேசுற நேரம் என்றைக்காவது ஒரு ஹஸ்பண்ட் மனைவிட்ட சொல்லிருப்பாங்களா, நான் அடிமை என்று? என்றைக்காவது நீங்க பேசினது உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, நான் அடிமை என்று எத்தனை பேர் பேசியிருப்பீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலாம், ஆயிஷா நான் நன்றி உள்ள மனுஷனா இருக்க வேண்டாமா? இதான் எங்க டோன். பொதுவா நாங்க என்ன பேசுறது, நான் நல்ல மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா, நான் நன்றி செலுத்துற மனுஷனா இருக்க விட மாட்டீங்களா? பொதுவா அடிமை என்ற விஷயத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு சகோதரர் கத்தார் சவுதியில இருந்தா அல்லது கத்தார்ல இருந்து கோல் அடிச்சார், அதாவது கோல் அடிச்சிருக்கு, அழுதார், கவலைப்பட்டார். சவுதியில இருந்து நான் என்ன செஞ்சேன் அவர் சொல்றாரு, அதாவது நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரோட்ல நடந்து போவோம், இடைக்கிட ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல மிஞ்ச சாப்பாடு போட்டு போயிருவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ரூம்ல எடுத்து வந்து சூடு காட்டி சாப்பிட்டு சல்லிய மீதம் பிடிச்சி மனைவிக்கு பிள்ளைக்கு அனுப்பி வைப்போம். ஒரு நாள் என் வைஃப் கோல் எடுத்து கேட்கிறா, நான் சில விஷயங்கள் சொல்றேன், இப்படி போகாதீங்க, இந்த திருமணங்களை கலந்து கொள்ளாதீங்க, அது சொந்தமா இருந்தாலும் பிள்ளை தான் நான் சொல்லி கொடுக்கிறேன். அவ எனக்கு ரிட்டர்ன் கேட்கிறா, நானும் உங்க அடிமையான்னு கேட்கிறேன், நான் இன்னும் உங்க அடிமையான்னு கேட்கிறேன். சாதாரண அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு வார்த்தை அவர் அட வச்சிச்சு. அந்த ஒரு வார்த்தை இப்படி பேசுறாங்களே, அதாவது நான் உங்க அடிமையான்னு கேட்டது. நான் என்ன சொல்ல வரேன்டா, யாரும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏங்க யாரும் அடிமையா இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க ஷஹாதத் சொல்ல போக்கல மலிக்கண்ட என்னைக்காவது பயன்படுத்தி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் உண்மையா ஒரு அரசர், மதீனாவுல அவர் ராஜா, மதீனாவுல அவர் தான் ஜனாதிபதி. ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு எப்பயும் அரசர் என்று சொல்லுங்க என்று சொல்லவே இல்லை. பெருமானார் எப்பயும் அப்து இந்த வாழ்க்கையை விரும்பினாங்க.
தன் மனைவியோட பேசுற நேரம் தான் அடிமை என்றால் மனைவி திரும்ப அடிமைன்னு தானே சொல்லுவாங்க. அதனாலதான் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு என்றைக்கு மலிக் என்று சொல்லல, ராஜா என்று சொல்லல. பெரும்பாலும் விரும்பினது எனக்கு அடிமை என்றுங்க. அவன் அடிமை என்றாலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க கூடாதா? அடியானா எப்படி கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா சுக்குர் செய்யக்கூடிய அடிமையாக அல்லாஹ்வுக்கு நான் இருக்க கூடாதா? என்ன உணர்வு தெரியுமா? ஒரு தொழுகையாளி தன்னை அடிமை என்று ஃபீல் பண்ணுவார். தன் ரப்பிடம் தனக்கு இன்றைக்கு கிடைச்ச ரிஸ்க்கு அடிமையாக இருந்த எஜமானன் ஒன்று தந்தா என்ன ஆகும் சொல்றீங்க? முகம் மலர்ந்துரும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி செலுத்தணும் என்ற உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய அந்த நேரத்தில் உங்க கல்வி அது வந்த உடனே நீங்க தொழுகைக்கு வந்தால் உங்க கல்வி பூரிப்படை. இதுதான் கல்வால தொழுகிறது என்று அர்த்தம். உடம்பால தொழலாம், உடம்பால தொழலாம். பேசுற நானும் எல்லா நேரமும் கல்வால தொழுதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம். பெரிய ஒரு போராட்டத்தில் நிற்கிறோம் இப்லீஸோட. ஒரு நேரம் தொழுவோம், ஒரு நேரம் அவன் வந்து குழப்பி விட்டுருவான். ஆனால் கல்வை பதமாக்கணும் என்ற உணர்வோடு சொல்கிறேன். கல்வி தொழணும், நன்றி செலுத்த. இந்த வேலை நாம் உணர்கிறோம். என்னப்பா சாப்பாடு, எப்படி பசியில நிற்கிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ், உமர் பின் கத்தாப். உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை அபூபக்கர் வெளியே வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வந்தா மீட் பண்றாங்க. என்னப்பா வெளியே அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லி கொள்றாங்க? பசி, அதனாலதான் வெளியே வந்து. அவரும் சத்தியம் பண்றாரு. என்றைக்குமே ஒரு பள்ளிவாசல் தலைவர் பசியில் இருந்தாலும் கூட வெளியே போய் பசி என்று சொல்ல மாட்டார். அது மான பிரச்சனை, அது வெட்கம். ஒரு தலைவர் வந்து பசி என்கிறார், அந்த பசியை சொல்றார். அவரும் வர்றார், உமர் பின் கத்தாப். 3 பேர் ஒரு சஹாபி வீட்டுக்கு போகணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அங்க போனா அவர் தோட்டத்துல அவர் இல்ல, அவங்க மனைவி தான் நிக்கிறாங்க. அவருக்கு மெசேஜ் கொடுக்கப்பட்டு ஓடி வந்து அஹ்லன் வ ஸஹ்லன் மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், வாங்க யா ரசூலல்லாஹ் வாங்கன்னு அவர் கூப்பிட்டு எடுக்கிறார். கூப்பிட்டு எடுத்தா கொஞ்சம் இருங்க யா ரசூலல்லாஹ், ஈச்சப்பழத்தை பிச்சு வச்சு கொடுக்கிறாரு. அதுல செங்காய் ருத்துபுகள்லாம் இருக்குது. அந்த ஈச்சப்பழத்துல ஒரு வெரைட்டி பச்சை கொஞ்சம் லேசா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அதை சாப்பிடுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பொறுங்க யா ரசூலல்லாஹ், நான் ஆடு ஒன்று அறுத்துட்டு வர்றேன்றார். ஆடு அறுத்துட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. இப்ப நான் மட்டும் கேட்கிறேன், பசி கொடுமை தாங்க இல்லாம வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு, அவரும் வெளியே வந்துட்டார். நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணுமே தவிர கதையா கேட்காதீங்க. தயவு செய்து தீன் என்பது நம்முடைய நாலேஜே சேர்க்கிறது மட்டும் இல்லை. அல்லாஹ் அது ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கல்வி மாறணும் என்பது தீன். நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமை, அடக்கம், வெட்கம், மானம், இரக்கம், மன்னிப்பு, பொறாமையற்றது, இதெல்லாம் கிளியர் ஆகும். இதுதான் தீன் நுழைந்ததுக்கு ஆதாரம். இல்லன்னா ஜஸ்ட் மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், சந்தியா நின்று பேசுறதுக்கு படிச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில மன்னிக்க தெரியலண்டா, நாம பொறுக்க தெரியலண்டா, நாம என்ன அந்த இடத்துல வந்த உடனே என்னாச்சு? கடும் பசியில், லேசான பசியில வெளியேறங்க மாட்டாங்க, கடுமையான பசி. ஏன்னா இன்னி சாய் நான் நோம்பாளி என்று சொல்ற ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு வெளியிறங்குறாங்கன்னா அது கடுமையான ஒரு நாள். அங்க போய் நின்ற உடனே ஈச்சப்பழத்தை வச்சுட்டு ஓடிட்டாரு. ஆடை இருக்கிறாரு சந்தோஷமா. ஆடை அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதை உரிக்கணும், அதை பங்கு வைக்கணும், அது பாபிக்யூ போடணும். எங்களை மாதிரி பிரஷர் குக்கர் எல்லாம் போட்டு அவசரமா போட்டு தரையில பாபிக்யூ போட்டு, அதாவது சுடுவாங்க, அவங்க சுட்டு போட்டு கொண்டு வந்து, அரபிகள் சுடுவாங்க பொதுவா. ஆட்டை சுட்டு போட்டு கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பசி கொடுமையில கொஞ்சம் லேட் ஆயினா சில பேருடைய பிளேட் வைஃப் முகத்துல தான் இருக்கு. இவ்வளவு நேரமா பாக்குற, இன்னும் பப்படம் பொறிக்கிறீங்களா? அவனுக்கு அந்த பப்படத்தை பொறிச்சுட்டு வர காட்டி பொறுமை இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அப்படியே நின்றுட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுவது. சில பேருக்கு பதுவா தான் வரும். அந்த நேரத்தில் இவ்வளவு பசியில இன்னும் ஒரு மணித்தியாலமா அவங்க கல்விக்குள்ள என்ன வருவது? அபூபக்கரே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் சொல்றானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நிஅமத்தை பத்தி மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நிஅமத் சாப்பாடு, பிரியாணி, டம் பிரியாணி அதெல்லாம் இல்ல, மீட் மட்டும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நிஅமத்தை பார்க்கறாங்க. நிஅம அதீமா, யா ரப், எங்களுக்கு தந்த நிஅமத். பட்டினியில நிக்கிற அடியானுக்கு நீ உணவு போட்டாயா அல்லாஹ்? கொஞ்சமும் கோபம் இல்லை அந்த கல்வில. நன்றி உணர்வோட சொல்றாங்க. அல்லாஹ் மறுமையில கேட்பான். அபூபக்கரே, இந்த உணர்வு என்றைக்காவது வந்திருக்குமா?
சாப்பிட்ட உடனே அல்லாஹ் கேட்பான், அபூபக்கரே எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் நினைக்கிறீங்க நீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் நமக்கு பேசுற ஒன்று கல்வி, உணர்வு. அந்த உணர்வுல மிக முக்கியமானது நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதல் என்பதற்கு நம்ம எஜமானனை புரிந்தால் மட்டும்தான் நமக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் எஜமானன் அவனுடைய நியமத்துகளை எல்லாம் பார்க்கிற நேரம், அது உணர்ற நேரம், ஃபீல் பண்ற நேரம், அடியானுக்கு நடக்க வச்சு அல்லாஹ் ஒரு ஆளை போய் பாருங்க, சும்மா பார்க்க சொல்ல நோயாளிய, அவருக்கும் துவா செஞ்சு போட்டு அந்த நினைவோட வரணும். யா ரப், என்ன நடக்க வச்சு யா அல்லாஹ், அவரை படுக்க வச்சு யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த ஆரோக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ், நன்றி செலுத்துறேன் யா அல்லாஹ். மௌத்தாகிற கட்டத்துக்கு போய் திரும்ப எழும்பி வந்தவங்க நிற்பீங்க நோய்வாய்ப்பட்டு கடுமையா. சில வேளை நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம மௌத்து தாண்டி நன்றி செலுத்தினோமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே எண்ண முடியாத நியமத்துகளை அல்லாஹ் செஞ்சிருப்பான். எண்ணி பார்க்கும். இதை எண்ணத்துக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. என்ன அதை விட எங்க ஆசை கூட. அந்த ஆசையை நோக்கி நடக்கிற நேரம் நாம எப்படி இதை நினைச்சு பார்ப்போம். அதை கட்டணும், அதை கட்டுறதுக்கு இவ்வளவு கடன் எடுக்கணும், இத்தனை செக் பாஸ் பண்ணணும், இதுக்கு மேல தொழுந்தாலும் செத்தா அவனுக்கு எடுக்கிற கடன், இவனுக்கு கொடுக்கிற கடன், ரப்போட பேசுறதுக்கு நேரம் இல்லையா அல்லாஹ்வுடைய. இங்க கல்வை விட்டு ரப்புக்கு நெருங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய கடைசி பயணத்தை எடுத்து தோல்ல சுமந்து போகிற நேரம் அப்பதான் நாம் சிந்திப்போம், நாம் லேட் ஆகிட்டோம், நாம் தவறு பண்ணிவிட்டோம், இந்த துனியாவிலே நாம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்வு வரும் அல்லாஹ்வுடைய. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு. ரப்புக்கு நீங்க ஷுக்ர் நன்றி செலுத்தினா, நீங்க ஒரு ஆளுக்கு போய் நன்றி செலுத்துறீங்க, தேங்க்யூன்றீங்க, அதாவது அவர் செய்யறாரு உங்களுக்கு ஹெல்ப் உண்டு, உங்க பர்ஸ் கீழே விழுந்துட்டு உங்களுக்கு தெரியாம போற எடுத்து தர்றாரு, தேங்க்யூ தேங்க்ஸ் என்று நாங்க சொல்றோம், அவங்கள சிரிப்பாங்க. ஏன் நீங்க தேங்க்ஸ் பண்றீங்க. இதோட முடிஞ்சிடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரப்பு சொல்கிறான் லஇன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். எதை அதிகப்படுத்துவேன்? blank, filling the blanks. அது நீங்களே ஃபில் பண்ணுங்க உங்க லைஃபால. அல்லாஹ் blank வச்சிட்டான், நாங்க தான் ஃபில் பண்ணணுமா? ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்திட்டு வந்து அல்லாஹ் அதிகப்படுத்துற நேரம் யா ரப், யா ரப். பிள்ளைகளை அதிகப்படுத்துற நேரம் அவன் அதிகப்படுத்துறான். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துற நேரம் லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்த